என்னுடைய செல்ஃப் இருக்குல்ல, அது ரெண்டு வகையா பிரிச்சுக்கும். என்னுடைய ரியல் செல்ஃப், என்னுடைய ரியல் செல்ஃப், என்னுடைய ஐடியல் செல்ஃப். அப்படின்னா நான் இருக்கிற நான் நல்லா சாப்பிடுவேன், அது நான். பதட்டம் அடைகிறேன், அது நான். நல்லா கதை பேசுவேன், அது நான். இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் நான் இல்லையா? இப்போ நான் விரும்பும் நான் ஒருத்தர் இருப்பான்ல. இப்போ அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து பதட்டம் ஆகும் அப்படின்னு. அவங்க விரும்பக்கூடிய நான் என்னவா இருக்கும்? பதட்டப்படக்கூடாது. அதுதான் ஐடியல் செல்ஃப். நான் என்னவா ஆகணும்னு ஆசைப்படுவோம்ல அது. இப்போ திடீர்னு நீங்க யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு மேடையில் பேச சொல்றேன், ஒரு கேள்வி கேட்குறேன், ஆனா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். இல்ல நீங்க உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு தோணும், ஆனா ஒரு தயக்கம். அப்போ அந்த தயக்கம்ங்கிறது இப்ப இருக்க நீங்க கேள்வி கேட்கணும்னு உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருதுல்ல, அது உங்களுடைய ஐடியல் செல்ஃப். அப்போ இந்த ரியல் செல்ஃபுக்கும் ஐடியல் செல்ஃபுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நீங்களா உருவாகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதாவது நீங்க எதிர்பார்த்த உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச நீங்க இருப்பீங்கல்ல, அது போகணும் அப்படின்னா இந்த ரியல் செல்ஃபுக்கும் ஐடியல் செல்ஃபுக்கும் உள்ள கேப் வந்து கம்மியா இருக்கணும். புரியுதா? ஓகேவா? இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம பார்ப்போம். ஒரு 4 வகை செல்ஃப். ஓப்பன் செல்ஃப். ஓப்பன் செல்ஃப்னா என்ன? யாராவது ஒருத்தர் ஓப்பன் செல்ஃப் எனக்கும் தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். என்னைய பத்தி எனக்கும் தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். நான் நல்லா பேசுவேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். லெனின் சாருக்கு தெரியும், உங்க சாருக்கு தெரியும், மேடமுக்கு தெரியும். அதனால 2வது தடவை கூப்பிடுவாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்ச நான் மற்றவங்களுக்கு அது தெரியும். இது ஓப்பன் செல்ஃப். இன்னொரு முக்கியமான செல்ஃப் இருக்கு, ஹிடன் செல்ஃப். என்னது ஹிடன் செல்ஃப்? அப்படின்னா யாருக்குமே தெரியாத, எனக்கு மட்டுமே தெரிந்த நான். கரெக்டா? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனா, உள்ளே மிருகம் வெளியே கடவுள் விளங்க முடியா கவிதைனா, மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கிறேன். அதுதான் ஹிடன் செல்ஃப். இந்த ஹிடன் செல்ஃப் என்ன செய்யும் அப்படின்னா, நாம மற்றவங்களோட மிங்கிள் ஆகிறத தடுக்கும் முதல்ல. கரெக்டா இல்லையா? இந்த ஹிடன் செல்ஃபுக்கு இன்னொரு கேரக்டர் இருக்கு, அது உங்களுக்கே பிடிக்காது. அது உங்களுடைய பலகீனமா கூட இருக்கலாம். இது வெளியில தெரிஞ்சா நம்மளை அசிங்கமா பார்ப்பாங்களோ, இது வெளியில தெரிஞ்சா மற்றவங்க நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ, அவங்க கிட்ட இருந்து இதை எப்படி மறைக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக யோசிப்போம். அப்போ என்ன செய்வோம்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை குறைச்சிருவோம். ஓப்பனப்பா இருக்கிற வரைக்கும் தானே நம்ம வந்து ஜாலியாக பேசுவோம், பழகுவோம். நம்மளுடைய தனி அறையில் நம்ம எப்படி இருக்கோங்கிறது நமக்கு மட்டும்தானே தெரியும். கரெக்டா இல்லையா? என்னுடைய பர்சனல் ரூம்ல தான் நான் வந்து என்னுடைய ஒரிஜினாலிட்டியோட இருக்க முடியும். வெளியில நான் என்ன வேணாலும் மேக்கப் போட்டுக்கலாம்ல. இந்த முகத்துக்கு மேக்கப் போடுற மாதிரி என்னுடைய மைண்டுக்கு நான் ஒரு மேக்கப் போடுறேன்ல. அப்போ இந்த ஹிடன் செல்ஃப், இந்த ஹிடன் செல்ஃபோடைய பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கத்தான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். கரெக்டா இல்லையா? இந்த ஹிடன் செல்ஃப் கம்மியா இருந்தா மட்டும்தான் நான் வந்து மனப்பதட்டம் இல்லாம இருக்க முடியும். இல்லைன்னா ஏன் மனசாட்சி என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? கரெக்டா இல்லையா? ஸோ இது ஹிடன் செல்ஃப். அடுத்து பிளைண்ட் செல்ஃப்னு ஒன்று இருக்கு. என்னது பிளைண்ட் செல்ஃப் அப்படின்னா என்ன? யாராவது ஒருத்தர் எழுந்து சொல்லலாமே சொல்லுங்க. பிளைண்ட் செல்ஃப்னா என்ன? எனி ஐடியா? யாராவது ஒருத்தர்? சூப்பர், கைத்தட்டல் கொடுங்க. அருமையான பாயிண்ட், கரெக்டான விளக்கம், எக்ஸ்பிளைன். அதான் என்னை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா மற்றவங்களுக்கு தெரியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டா? நான் பேசினா என் எய்த்தாக்கில் இருக்கிறவங்க காயப்படுவாங்க.
ஆனா இது எனக்கு தெரியவே தெரியாது. என்னுடைய பேச்சுல ஒரு ஹார்ட் இருக்கும், ஒரு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த நான் பேசுவேன், ரொம்ப முரட்டுத்தனமா பேசுவேன், அதனுடைய இயல்பு நான் வச்சுக்கிறேன். ஆனா மற்றவங்களை காயப்படுத்துது, அது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா தொடர்ந்து நான் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறேன். இது பிளைண்ட் செல்ஃப், என்னை பத்தி எனக்கே தெரியாத ஒரு விஷயம். அடுத்து ஒரு செல்ஃப் இருக்கு, அன்னவுன் செல்ஃப். அன்னவுன் செல்ஃப் யாருக்குமே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. விவேக் ஒரு படத்துல சொல்லுவார்ல, எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற மிருகம் அதை தட்டி எழுப்பிடாதுன்னு. அப்படி என்னத்தெல்லாம் மிருகத்தை வச்சிருக்க அப்படின்னு அந்த டீ மாஸ்டர் கேட்பார்ல, அந்த மாதிரி எனக்கே தெரியாத ஒரு ஒரு செல்ஃப் எனக்குள்ள இருக்கு. அது எப்போ வெளிப்படும் தெரியுமா? யாராவது ஐடியா இருக்கா? அது எப்போ வெளிப்படும் தெரியுமா? ஒரு எமர்ஜென்சி டைம்ல, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்ல, ஒரு புது சுச்சுவேஷன்ல அந்த அன்னோன் செல்ஃப் வெளியில வரும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த மீட்டிங் ஹால் முன்ன பின்ன மேடையே ஏறாத ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கீங்க. அவங்க பேர் என்ன? இந்த கிரீன் சாரி. சோனியா. சரி, நான் சோனியான்னு கூப்பிட்டோம், பிரச்சனை இல்லையே. ரைட். சோனியா வந்து முன்ன பின்ன உட்காருங்க. சோனியா வந்து முன்ன பின்ன ஸ்டேஜ் ஏறல. மேம் வந்து கம்பல்சரி நீ தான், நீ பேசி ஆகணும்னு கூப்பிடுறாங்க. வேற சாய்ஸ் இல்லை, செய் அல்லது செத்து மடி, ரெண்டு சாய்ஸ் தான். டக்குன்னு மேடையில் ஏறுறாங்க, பட்டன்னு என்னவோ 10 வருஷம் மைக்கை பிடிச்சி பேசுற மாதிரி டக்குன்னு பேசிடுறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கீழே இருக்க அத்தனை பேரும் கைத்தட்டல் பயங்கரமா கொடுக்குறீங்க. அவங்களுக்கு என்னையா அது, ஒரு எனக்குள்ள இப்படி ஒரு திறமையா அப்படின்னு அந்த ஒரு சுச்சுவேஷன் என்னை வந்து வெளியில கொண்டு வரும். ரொம்ப குவைட்டா ஒருத்தன் இருப்பான், யாரு கூட மிங்கிள் பண்ண மாட்டான். திடீர்னு ஒரு பையன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஆளா எந்திரிச்சு போவான், அவனை காப்பாத்துறதுக்கு என்ன உண்டு அதை பண்ணுவான், அவனுக்கு என்ன தேவையோ ஹெல்ப் பண்ணுவான், அதை டக்குன்னு பண்ணுவான். யாருமே அதை முன்ன பின்ன பார்த்துருக்கவே மாட்டீங்க, அவனுக்குமே அது தெரியாது. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தூண்டுதல் இருக்குல்ல, டக்குன்னு வெளியில வருது. இதுதான் அன்னோன் செல்ஃப். இந்த அன்னோன் செல்ஃப் வெளியில வரணும் அப்படின்னா புது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், புது சுச்சுவேஷன் அமையணும். அந்த மாதிரி இடங்கள்ல என்னுடைய அன்னோன் செல்ஃப் வந்து வெளியில வரும். ஓகேவா? புரிஞ்சா? நல்லா இருந்துச்சா?